யாருக்காக உயிர் வாழணும்? சாப்பிடு. ஏங்க, ரமேஷுக்கு நாம என்ன குறை வச்சோம்? அவன் ஏன் இப்படி நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிட்டான்? நாம அவனை நல்ல தாண்டி வளர்த்தோம், எந்த குறையும் வைக்கல. நம்ம வேதனைப்படணும்னு அவன் வீட்டு விட்டு போயிட்டான். இந்நேரம் அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா புள்ள குட்டிகளோட இந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, களை இல்லாம இந்த வீடு எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. தலையெழுத்து. நாம புலம்பணும் முடிவு பண்ணிட்டான், வீட்டை விட்டு போயிட்டான். என்ன இது? அத்தைக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். நீங்களும் அவங்களோட சேர்ந்து இப்படி புலம்பிட்டு இருந்தா எப்படி? என்ன மாப்பிள்ள ஆறுதல் சொல்றது? ரமேஷ் வருவா ரமேஷ் வருவான்னு எவ்வளவு நாள் நான் ஆறுதல் சொல்றது? நான் போய் சொல்றேன்னு அவன் நினைக்கிறான். ஆனா உண்மை சொல்லட்டுமா? ரமேஷ் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கே போயிடுச்சு. அதான் ஒரு பேச்சுக்கு அவளுக்கு நான் ஆறுதல் சொல்றேன். மாமா, நான் எல்லாரும் இப்ப விதியை நம்புற நிலைமையில இருக்கிறோம். எந்த விதி ரமேஷ் நம்ம கிட்ட வந்து பிரச்சனை, அதே விதி நிச்சயம் ரமேஷ் மறுபடியும் நம்ம கிட்ட வந்து சேர்த்துரும். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. எல்லா வசதி இருந்தும் இப்படி புத்திர சோகத்துல நொந்து போவது நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை. தேடி தேடி வருஷங்களும் மன நிம்மதியும் போனதுதான் மிச்சம். எந்த ஒரு ஆறுதலான தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. என்னங்க, இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு ஒண்ணு தெரியலையே. நம்ம மேல எங்க அவனுக்கு பாசம் இல்லாம போயிடுச்சு? அவனை நினைச்சு நினைச்சு வேதனைப்படணும்னு என் தலையில எழுதி இருக்குங்க. என்ன இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு? நீங்க இந்த மாதிரி எல்லாம் வருத்தப்படுறதுனாலே வேதனைப்படுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. சரி வாங்க, ஏதாவது பெரிய டாக்டர் போய் பார்க்கலாம். வாங்க இந்த பிளீஸ். மாமா, அத்தை நீங்களா சொல்லுங்க. எவ்வளவோ பெரிய டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டியாச்சு, பெரிய பெரிய வைத்தியம் எல்லாம் பண்ணியாச்சு, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லையே. இவ குணமாகணும்னா ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, ரமேஷ் வரணும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ரமேஷ் வருவாங்க நம்பிக்கை எனக்கு இப்ப போயிடுச்சு. இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுள் கடைசி வரைக்கும் நம்ம கைவிட மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, ஏதாவது ஒரு நல்லது நிச்சயமா நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இப்ப என் பிள்ளை எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? ஹரி, ஹரி, ஹாய்டா. வாங்கடா வாடா. என்னங்கடா? என்னடா கிரௌண்டுக்கு வரலடா? போதா, கை கால்லாம் வலிக்குது. எப்ப பார்த்தாலும் உனக்கு கை கால்லாம் வலிக்குடா. எங்க வெளில போலாமாடா? சினிமாக்கு போலாமாடா? போலாம்டா. எப்படா போலாம்? எப்போனா போலாம், இப்ப கூட போலாம். என்கிட்ட காசு இல்லடா. காசு என்ன என்கிட்ட இருக்குடா. நீங்க 2 பேரும் திருமணம் வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். வீட்டுல என்னடா சொல்லிட்டு வரேன்? சொல்லிட்டு வரேன்டா. சரி வந்துடுறா. விஜய், என்னங்க? இது வந்து பணம் கொடுத்தியா? நான் எடுக்கலையே. நான் வச்சிருந்த பணத்தை வந்து 500 ரூபாய் காணோம். 500 ரூபாய் காணுமா? எனக்கு தெரியலையே. என்ன விஜய், இது அடிக்கடி நடக்குது. அப்பா, பெட்டியில் வச்சிருந்த பணத்தை இருந்து ஒரு 500 ரூபாய் காணோம் சொல்றேன். நம்ம வீட்டுல இருந்து யார் எடுக்க போறாங்க? இப்ப அடிக்கடி இது இங்க நடக்குதுப்பா. யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், யாரா இருந்தாலும் செக்அப் பண்ணணும். ஹரி, உனக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது சித்தப்பா.
என்ன ஹரி? சும்மா தான் சித்தப்பா. என்ன ஹரி பண்ணிட்டு இருந்த? ஒண்ணுங்க. ஹரி, என் கண்ணை பார்த்து பேசு. டேய், கேக்குறாங்கல்ல, பதிலே சொல்லாம நிக்கிற. டேய், என் கண்ணை பார்த்து பேசுகிறல்ல? டேய், கேக்குறல? என்ன பண்ணுற? சொல்ல. ஏய் கோபி, ஏன் அவனை மிரட்டுற? இல்ல நீ பெட்டியில இருந்து ஒரு 500 ரூபாய் காணா, அதான் கேட்டுட்டு பணம் இருந்தேன். காணோம்னா என் பையனை கேட்பியா? இல்ல, கேட்டதுக்கு ஒரு பதிலும் சொல்லாம இங்க பாருங்க திட்டு முடிச்சிட்டு இருக்கான், அதான் கேட்டேன். யாரு கேட்கணுமோ அங்க போய் கேளு. இந்த வீட்டுல திருடுறது உன் பையன் மட்டும்தான். அடே, அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாங்க. நம்ம வீட்டு பசங்க யார் தப்பு பண்ணாலும் நாம தானே கண்டிக்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அது நமக்கு தானே அசிங்கம். கண்டிக்கிறதுனா முதல்ல உன் பையனை கூப்பிட்டு கண்டிச்சு வை. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல திருடே போகாது. முத்து, என்னப்பா? அப்பா பெட்டியில இருந்து பணம் எதுவும் எடுத்தியா? இல்லையா, ஹரிதான் எடுத்திருப்பான். ஏய், அவன் கடை எடுத்தான். ஹரியும் அவனோட ஃப்ரெண்டும் சினிமா பத்தி பேசிட்டாங்க. அவன்கிட்ட காசு இல்லையா, இவன்கிட்ட காசு இருக்கா? சித்தப்பா முத்து புழுவுறான், சொல்றது எல்லாம் போய். டேய், சின்ன பிள்ளை பிள்ளை போய் சொல்றா, உண்மை சொல்றா. டேய், உண்மை. என்னப்பா இது? சின்ன பையன் பாக்கெட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பணம்? இவன் செஞ்ச தப்ப எல்லாருமா சேர்ந்து என் பையன் மேல போடுறீங்களா? அனி, ஏன் இப்படி பிடிச்சு பேசுறீங்க? யார் தப்பு பண்ணாலும் நம்ம கண்டிச்சேனே ஆனோம். இங்க பாரு, என் பையன் திருட மாட்டான். உன் பையன் ஏற்கனவே திருடி இருக்கான்ல, இப்போ பொய் சொல்ல வேற கத்துக்கிட்டு இருக்கான். அவனை நாலு சாத்து எல்லாம் சரியாயிடும். அண்ணி, இவன் உடம்பு சரியில்லாம நேத்து இருந்து வீட்டுல தான் இருக்கான். இவன் வெளியிலே போல, இவன் எடுத்துக்கவே மாட்டான். ஆமாங்க, இவன் வீடியோ கேம்ஸ் தான் விளையாடிட்டு இருந்தான். இவன் எடுத்துக்க மாட்டான். நல்லா இருக்குமா? பையன் செஞ்ச தப்ப அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து மறைக்க பாக்குறீங்களா? ஆச்சி, எதுக்கு அப்படி கோவப்படுற? பின்ன என்ன மாமா, இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என் பையன் மேல திருட்டு பட்டம் கட்டாங்க. உன் நம்பிக்கையை பார்த்து நான் சந்தோஷப்படுறேமா? தயவு செஞ்சு அமைதியா இருமா. சின்ன பிள்ளைங்க தப்பு பண்றது சகஜம்தான். அதுக்காக பெரியவங்க நாம அடிச்சு கூடாமா? அப்படியா? அப்படின்னா இந்த புத்திமதிய இவங்களுக்கு சொல்லுங்க. ஏய், வாடா போலாம். போய் பார்த்து. என்னங்க இதெல்லாம்? ஒரு விஷயம் தெளிவா தெரியுது விஜய். ஹரிக்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. இதுல இருந்து முழு நோட்டா 500 ரூபாய முத்து எடுத்து கடைக்கு போய் ஜாமா வாங்கி திருப்பி சில்லறை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள போற அளவுக்கு விவரம் இருக்கா? நமக்கு தெரிஞ்ச அவன் வீட்டுக்குள்ளே தானே இருக்கான், வெளியிலே போலையே. ஹரிக்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு. சந்தேகமா இல்லைங்க, ஹரிதான் இந்த பணத்தை எடுத்துக்கோம். கன்ஃபார்மா வந்து எடுத்துக்கான்னு தெரியுது. அவன் கையும் களமா மாற்ற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். வணக்கம். ஆமா ஆமா, நீங்க பயப்படவே வேண்டாம். தாராளமா அவரை கொண்டாந்து இங்க சேர்க்கலாம். இங்க நிறைய பேர் குணமடைஞ்சு போயிருக்காங்க. ஓகே, கூட்டு வந்துருங்க. வச்சுட்டுமா? என்ன சார், கூப்பிட்டீங்களாமே? ஆமாம்மா, உட்காரு. பரவாயில்ல சார், சொல்லுங்க. ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா. அப்படியா? என்ன சார்? நம்ம டி அடிக்ஷன் சென்டர் மாதிரி உலகளவுல இருக்க சென்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்காங்க, தெரியும்ல? தெரியும் சார். அந்த மாதிரி அமைப்புல இருந்து நல்லா ஒர்க் பண்றவங்கள சிங்கப்பூர்ல உள்ள அமைப்புல சில காலம் ஒர்க் பண்றதுக்காக கூப்பிட்டிருக்காங்க. அவங்களோட கணிப்புப்படி நம்ம சென்டர்ல நீ நல்லா ஒர்க் பண்றேன்னு சிங்கப்பூருக்கு வர சொல்லிருக்காங்க. நிஜமாவா சார்? ஆமாமா, இது உனக்கு மட்டும் கௌரவம் இல்ல, நம்ம சென்டருக்கும் கௌரவம். அங்க உனக்கு வேலையும் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுக்கறாங்க. நீ எப்ப கிளம்ப போற? என்னமா யோசிக்கிற? வெளிநாடாச்சே, அதான் அங்க போறத பத்தி யோசிக்கிறேன். நீ கவலையே படாதம்மா நிர்மலா, இது உனக்கு கிடைச்ச அங்கீகாரம். நீ அங்க சில காலம் ஒர்க் பண்ணிட்டு எங்க திருமணம் உனக்கு நம்ம சென்டர்ல பெரிய பதவி கிடைக்கும். அது மட்டும் இல்லம்மா, நிறைய சம்பளம் தருவாங்க. உன் பொண்ணோட எதிர்காலத்துக்கு சேமிக்கலாம் இல்லையா? போகலாம் தான் தோணுது. ஆனா ஆனா என்னம்மா? இல்ல சார், அம்மாவையும் என் பொண்ணையும்
ஐயோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. உனக்கு அங்க உள்ள சென்டர்ல குவார்டர்ஸ் கொடுக்க போறாங்க. நீ தாராளமா உங்க அம்மாவையும் குழந்தையும் அங்க கொண்டு போய் வச்சுக்க. அப்படியா சார்? ஆமாம்மா, நீ சரின்னு சொன்னா நம்ம சென்னை சென்டர் மூலமா உங்க 3 பேருக்கு உள்ள பாஸ்போர்ட் விசா எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். சரிங்க சார். ஆனா அம்மா என்ன சொல்ல போறாங்களோ? அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே சார். வெரி குட். நீ சிங்கப்பூருக்கு போறது தனிப்பட்ட முறையில நம்ம சென்டருக்கு பெரிய இழப்பு தான். ஆனா நீ ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதுக்குதான் நானே நீ சிங்கப்பூர் போறதுக்காக ஒத்துக்கிட்டேன். இனிமே நீ அங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடு மட்டும்தான் பார்க்கணும். ஓகே சார். தேங்க்யூ. பவானி, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கியா? ஆமா, ஏன் கேக்குற? அது இல்ல, நம்ம சித்ராவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. சித்ராவை தான் தெரியும், சித்ராவோட பாய் ஃப்ரெண்ட்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க சொல்ல வந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, சித்ராவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து தன்னோட லவ்வருக்காக ஒரு பார்ட்டி வச்சிருக்கான். அந்த பார்ட்டிக்கு நம்ம எல்லாரும் போகணும். ஏன்டி குழப்புற? இங்க பாரு, என்னோட பாய் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பார்ட்டி வச்சிருக்கான். அதுக்கு நாங்க எல்லாம் போறோம், நீயே கூட வர. ஓகே? நான் வரல. ஏன் வர முடியாது? சம்பந்தம் இல்லாத இடத்துல வந்து முடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இந்த பாட்டுக்கு எனக்கு ரொம்ப தூரம். ஏண்டி, அந்த வில்லேஜ்ல இருந்து வெளியே வரவே இல்லையா? நீ எங்க இருக்க தெரியுமா? தி கிரேட் சிங்கப்பூர். ஆனா ஐம் an அழகர்குளம் கேர்ள் இன் சிங்கப்பூர். ஓகே? இது சொல்றதுக்கு உனக்கு கூச்சமா இல்லையா? இது சொல்றதுக்கு கூச்சம் இல்ல, உங்க கூட வந்தாதான் கூச்சமா இருக்கும். இல்ல சித்ரா, இத்தனைக்கு இவ வந்து சென்னையில படிச்சுவ. அந்த கோட்டுக்குள்ள வெளியவே வர மாட்டேங்கிறானே. நோ பவானி, நீ இந்த பார்ட்டிக்கு வர. நோ, நான் வரல. நீங்களே வளர்ந்த சூழ்நிலை வேற, நான் வளர்ந்த சூழ்நிலை வேற. என்ன விட்டுருங்க. உனக்கு என்ன அந்த பார்ட்டிக்கு வர பயமா இருக்கா? பயம்லாம் கிடையாது, எனக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க வேணா போயிட்டு வாங்க, என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. டோட்டல் வேஸ்ட். மேடம், என்ன சார், என்ன வேணும்? நான் நடராஜனோட அப்பா, ஒரு சின்ன வேலை இருக்கு, கூட்டிட்டு போலாமா? பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். சரி நட்ராஜ், போ. நட்ராஜ், நாளைக்கு மறக்காம ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும். ஓகே, நீங்க சொல்லுங்க. ட்ரீ. அம்மா எங்கப்பா? அம்மா வீட்டுல இருக்கடா. அம்மாக்கு உடம்பு சரியில்லையாப்பா? இல்லடா, அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்? அப்ப ஏன்ப்பா அம்மாவை கூட்டிட்டு வரல? அதான் நான் வந்திருக்கேன்ல. உண்மையை சொல்லுப்பா, அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? உண்மையில அம்மாக்கு ஒண்ணும் இல்லடா. அப்புறம் ஏன்ப்பா அம்மா வரல? நீங்க ஏன்ப்பா நீ கூட்டிட்டு போக வந்தீங்க? ஏண்டா, அப்பா அவனை கூட்டிட்டு போறதுக்கு வரக்கூடாதா? அப்பா அவனை அடிச்சிட்டான்ல. அடிச்சிட்டதை தவிர மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா. அதனாலதான் அவனை கூட்டிட்டு போறதுக்கு நானே வந்துட்டேன். சரி வா, நம்ம எங்கேயாவது ஜாலியா வெளியில சுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். வா.
ரமேஷ் எங்கடா? அவன் எங்கடா அங்க இருக்கான்? அந்த பக்கம் எங்கேயா போய் பாரு. ஒருவேளை ரூம்ல இருப்பானா? ரமேஷ், ரமேஷ், டேய் எழுந்துடா. என்னடா என்னடா இதெல்லாம்? எழுந்துரு. ஏன்டா பிரித்த? டேய் ரமேஷ், நான் பேசிட்டே இருக்கேன். டேய் ரமேஷ், டேய் ரமேஷ், என்னடா இதெல்லாம்? அந்த பொண்ணுக்காக ஊர்ல இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இப்படி கஷ்டப்படணுமா? சரி அதை விட எங்க அம்மா அப்பா அவங்கள விட்டு புரிஞ்சதை என்னால தாங்கிக்க முடியல. பாவம்டா எங்க அம்மா. டேய் ரமேஷ், நான் உனக்கு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்னடா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? என்னடா இப்படி கேக்குற? டேய், அப்ப நீ எப்படி இருந்திருக்கணும்? அந்த பொண்ணை நீ பல வருஷத்துக்கு அப்புறம் நேரடியா பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவா தெம்பா தைரியமா இருக்க தேவையா? நீ இங்க வேலை செய்யறத கூட நான் தப்புன்னு சொல்லல. கூட வச்சிருக்கே ஒரு கெட்ட பழக்கம், அதான் தப்புன்னு சொல்றேன். என்னடா பண்ண சொல்ற? அவளையும் என் வீட்டை மறக்கிறதுக்காக நான் இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சேன். இப்ப கடைசியில எதுலயே மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். சிவன், நீ சொல்ற மாதிரி இந்த நிலவில் அவன் முகத்துல முடிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குடா. டேய் இங்க பாரு, என்னடா இதெல்லாம்? வருத்தப்படாதடா. இந்த பாரு, நீ அவன் மேல வச்சிருக்கிற காதல் இருக்கு பாத்தியா, அதான்டா உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் இந்த கெட்ட பழக்கத்துல நீ வெளியே வர்றதுக்கு அதான்டா முக்கியம். நீ பண்றது தப்புன்னு உனக்கே புரியுதா இல்லையா? உன் உயிரை விட பவானி மேல வச்சிருக்கிற காதல் எவ்வளவு பெருசா மதிக்கிற, அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வா நீ. அந்த பொண்ணு உன்னை எதுக்காக வெறுக்கிறான்னு நினைக்கிற? இந்த கெட்ட பழக்கத்தினால தானே. இதை நீ விட்டான்னு வச்சுக்கோ, அவ உன்னை வெறுக்க மாட்டான். புரியுதா? ஆமாடா. டேய் இங்க பாரு, நீ அவன் மேல வச்சிருக்கிற காதல் எனக்கே புரியுதுன்னா அவளுக்கு என்ன புரியாமல இருக்க போது? கண்டிப்பா புரியுண்டா. முதல்ல இந்த கெட்ட பழக்கத்தை விடு. போய் முதல்ல மூஞ்சி கழுவிட்டோம் போ.